இது நல்லா இருக்கு இருக்கணும். ஸோ நான் ஒரு 3 கவுண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பாருங்கள். 1 2 3 சூப்பர் கண்ணெல்லாம் போட்டுக்கோங்க. ஓ ஓ ஓ ஓ மல்லிகா டார்லிங் வாம்மா கலாய்க்கலாம். ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கேட்குதா? சிட்டுக்குருவி கத்துதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஜியாவை கொஞ்சம் வீட்டில் நிப்பாட்டிட்டு நம்ம H2 தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இவள் பேர் H2. ஏன் H2ன்னு பேர் வச்சுன்னா, நம்ம ஏன் H2ன்னு பேர் வச்சு, ஆக்சுவலி இவள் பேர் ஹீரோ ஹோண்டாதால் ஸ்ப்ளெண்டர். அதனால் இவளுக்கு நான் ஸ்டார்டிங்ன்றது ஹெச்சை எடுத்துகிட்டு H2 அப்படின்னு போட்டேன். ஆக்சுவலி இதுக்கு வேறு ஏதாவது பேர் வைக்கலான்னு தான் யோசித்தேன். ஆக்சுவலி இவள் யாருன்னே இவங்ககிட்ட சொல்லலை. இவள் நம்ம அப்பாவோட வண்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் நம்மக்கிட்ட தான் இருக்கா. நம்மக்கிட்டனா நம்ம வாங்கி 1 இயர் ஆச்சு. ஓகே, அவங்க இதை வச்சும் ஸ்ப்ளெண்டரை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம எவ்வளோ பெரிய ட்ரீம் பைக்கு H2 ZX 10 எவ்வளோ நமக்கு இது இருக்கட்டும், ட்ரீம் பைக்ஸ் இருக்கட்டும். பட் அந்த இயர்லி அந்த 90s அந்த 2000 அப்படின்றப்போலாம் இந்த வண்டி தாங்க ட்ரீம் பைக்கே எல்லாருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஆசைப்படுற வண்டின்னு ஸ்பேஸ் எடுத்துட்டாலே சரி அப்பா ஹீரோ ஹோண்டாவாங்க. ஏன் நம்மளே ஹீரோ ஹோண்டா ஃபேனு தாங்க. எனக்கெலாம் ஹீரோ ஹோண்டா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப அப்பா ஹீரோ ஹோண்டா வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் சிட்டி வாங்கினாங்க. அதுவுமே லான்ச் ஆன புதுசில் எடுத்தாங்க. சூரியன் கண்ணுலேயே அடிக்கிறாப்புலங்க. நல்லா இருக்குது அந்த ஃபீலு. இப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டால், சும்மா அப்படியே அவங்க கூட அப்படியே பேசிவிட்டு இந்த மாதிரி பைக்கை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஏன்னா இது மைலேஜ் இருக்கும். பவர் பெருசாக எதிர்பார்க்க முடியலனாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சிட்டி யூஸுக்கு இப்போ நம்ம அப்பா இருக்காங்க, என்னடா பைக் எடுக்கலாம் அப்பா யோசிச்சுட்ருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அப்பா இந்த வீடியோ பாருங்கப்பா, ஸ்ப்ளெண்டர்லேயே நீங்கள் கூட பார்த்து அப்பா கிட்டே சொல்லுங்கள், அப்பா இந்த மாதிரி ஸ்ப்ளெண்டர் நல்லா இருக்குது, ஸ்ப்ளெண்டர் வாங்கலாம்ப்பா, தாராளமாக வாங்கலாம், உண்மையிலே தாராளமாக வாங்கலாம், நல்ல பைக்குங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சேம் அதே இன்ஜின் பவராக இருக்கட்டும், டிசைனிங்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், சேம் அப்படியே தான் இருக்குது. என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம எடுக்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1.5 வந்துச்சுங்க. 1.5 வந்துச்சு. நம்ம அப்படி இப்படின்னு பேசி அது இது வேணாம் என்னன்னு சொல்லி ₹1 கிட்ட ரவுண்டாக முடித்து பைக்கை டெலிவரி எடுத்தது. ஸோ ஸ்ப்ளெண்டரை பற்றி பார்த்துட்டோன்னா 100cc பைக்கு. ஆனால் உண்மையான சிசி 97.46 சிசி பைக்குங்க. ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி, ஓட்டுறதுக்கெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். அது போக கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் சொல்கிறீங்களா, அப்பாவுக்கு செம்ம சூட்டபுளான ஒரு பைக்கு. அவங்களுக்கு மைலேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு போயிட்டு வர செலவும் நல்லாயிருக்கும். போயிட்டு வரதுக்கும் நல்லாயிருக்கும். சஸ்பென்ஸு சூப்பராக இருக்கும் பைக்கில். நம்ம அப்பா கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்காங்க? 16,234 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது போக இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மிங்க. அதுதாங்க இந்த பைக்கில் ப்ளஸ்ஸே, ரொம்ப கம்மி. அது போக நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலும் ஈஸியாக கிடச்சிரும், எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஸ்ப்ளெண்டர் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆயில் கரெக்டாக பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் என்ன தான் அப்படி அடித்தாலும் ஆயில் மட்டும் கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பைக் பக்காவாக இருப்பான். அதுக்கப்புறம் இப்போ ப்ராக்கெட் மாற்றினீங்கன்னா இன்னும் பக்காவாகிடுவான். ஹைவேக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80 மேலாம் போனீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் மட்டும் ஆனால் பத்தாது, ஒரு மாதிரி வண்டி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹைவேல ஒரு 80க்கு மேலே சொல்கிறேன். சிட்டி யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். அப்பா ஒரு அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க சிட்டிக்குள்ளே, பெருசாக வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படின்றப்போ அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சிட்டி யூஸாக இருக்கட்டும், ரப்படி ராவடியாக இருக்கட்டும், வண்டி சூப்பராக இருக்கும்.
எனக்கெலாம் ஸ்ப்ளெண்டர்னால் ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து அப்பா அப்பப்போ என்னை கொடுத்துட்டு போயிடுவாங்களா, நான் வீலி பண்ணி பழகிட்டு இருப்பேன். வண்டி சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. இப்போ கூட நான் ஓட்டுன்னு போகிறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா? அப்படியே ஸ்மூத்தாக போகிறான். பெருசாக வந்து அந்த ஒரு 100 சிசினாலே ஒரு அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் தரமாக இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களே நிறைய பேர் ஸ்ப்ளெண்டர் தான் எடுக்கிறாங்க மைலேஜுக்காக. லுக்குமே பெருசாக இந்த நல்லா இருக்காமல் சூப்பராக இருக்கும். நம்ம டிசைன் மட்டும் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த கேரளாலலாம் பார்த்துருக்கீங்களா? நேற்று ஒரு பைக் பார்த்தேன். இந்த பைக்கில் இங்கே இருக்குது ஹேண்டில் பாரு, ஸ்ப்ளெண்டர் தான். இதை வந்து இது போட்டு இவ்வளோ தூரம் ஏற்றி செம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாப்புல அந்த அண்ணே. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரு, அப்புறம் வந்து எமகா ஜெட்ரேன்ற எமகா ஜெட்டு, அப்புறம் வந்து இந்த பைக்லாம் வந்து செம்மையாக மாசாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணது பைக் லுக் வேணும் அப்படின்றப்போ மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பர் பைக்குங்க உண்மையிலே ஸ்ப்ளெண்டர்லாம் சொல்லப்போனால். அதான் அப்போ சொன்ன மாதிரி தான் நமக்கெல்லாம் இப்போ தான் ZX10R, Z900 அந்த மாதிரி நமக்கு ட்ரீம் பைக்ஸு. பட்டு ஒரு 90s அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய ஆசையே. பைக்கு அப்படின்றோடனே எல்லாருக்கும் போகிறது 2 விஷயம். ஒன்று XL100, இன்னொன்று வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் பயல் தாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் வந்து பீக்கில் இருந்திருக்கான் அந்த டைம். ஸ்டில் இப்போவும் நல்ல பீக்கில் தான் இருக்கா. பட் மார்க்கெட்டிங் இப்போ நிறைய ஆயிடுச்சு இல்லைங்க. 100cc பைக்கில் CD100 இருக்குது, மேக்ஸ் 100 நிறைய பைக் வந்துருச்சு இல்லைங்க. அதனால் பையன் வந்து இப்போ இருக்கான். பட் ஸ்டில் இன்னும் இவனுக்குன்னு ஃபேன் பேஸஸ் நிறையா இருக்காங்க. கிராமத்துலேருந்து வர அண்ணாக்களாக இருக்கட்டும், சிட்டிலே எடுப்பாங்க. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு மைலேஜ் தேவைன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அதை வந்து யாரும் பெருசாக யோசிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா பையன் 70 தருவான் லிட்டருக்கு, குறைஞ்சது 60 to 70 தருவான் பையன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அப்பா வந்து இப்போ தான் போட்டு வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளோக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. பேசாமல் எடுத்துகிட்டு கூட அப்பா காலையிலே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குற்றாலம் கிளம்பிட்டாங்கங்க. அப்படியே இது நான் பார்த்தேன், என்னை டூருக்கு நான் மட்டும் முறைக்கிறீங்க, போடக்கூடாதுன்றீங்க. அவங்க காரில் போகிறாங்க, நம்ம பைக்கில் போடுறதால அவங்க பயப்படுறாங்கங்க. சவுண்டுமே நல்லா இருக்குங்க. அங்கே போகிறேன், சவுண்டுமே டீசெண்டாக இருக்கும். 100cc என்ன சவுண்டு இருக்கணுமோ அது நல்லா தான் இருக்குது. பெருசாக நம்ம வந்து இது பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஆக்ரோ போய் எக்ஸாஸ் போட்டுக்குவோமா, நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்குங்க, ஸ்மூத் டிரைவாக இருக்குது. ஒரு 60 போயிட்டுருக்கோமா, 60-70 போகும்போது லைட்டாக ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ஹைவேல 80க்கு மேலே போனால் வைப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் டூரிங்க்கு செட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு. பட் இதை வச்சு ஒரு அண்ணன் வந்து லடாக் போயிருக்காங்க. ஸோ நான் அண்ணன் ஐடி கிடச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அண்ணன் நம்ம ஸ்ப்ளெண்டரை வச்சு இப்போ லடாக் போயிட்டு வந்துட்டு இப்போ அங்கே நம்ம அவங்க வீட்டு சைடு இருக்கிற கண்டென்ட்லாம் போகிறோம். உண்மையிலே ஒரு 100cc பைக் வச்சு லடாக் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இவனை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர்லாம் ஓட்ட முடியாது. அப்பப்போ உனக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் இவன் கரெக்டாக இருப்பான். இல்லைன்னா புகை வர ஆரம்பிச்சிடல, அங்கிட்டு ரெண்டாக புகஞ்சிரும். லிங்க் ஐடி வந்து நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அத்தனைக்கு அந்த ரெண்டாக ஒரு மொபைல் ஃபோனை வச்சு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். வியூடா முப்பத்தா ஏங்க இங்கே பாருங்க, இந்த சிறுமலை அப்படியே தெரியுது. ஆக்சுவலி இது வந்து சிறுமலை, இந்த சைடு போனால் இது அழகர்கோயில் மலை. இப்படி இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே நேராக போனால் தான் கொடைக்கானல் மலைன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம வியூங்க. சன்ரைஸ் சன்ரைஸ் தான். சன் அப்படியே வெளியே வரப்போ அந்த வெளிச்சத்தில் செம்ம அழகாக தெரியுதுங்க. சும்மா ஒரே ஒரு வாட்டி வீலி பண்ணி பார்ப்போமா?
இது நல்லா இருக்கு யாரும் வரல. 1 2 3. ஆக்சுவலி தூக்கியிருக்கேன் நான் வண்டியை, இவ்வளோ தூரம்லாம் தூக்கியிருக்கேன். பட்டு அப்பா வண்டிங்க, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க, எதுக்கு எடுத்து நம்ம தான் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு பைக் வாங்கிட்டு சீக்கிரமாக ஒரு ஜியாவோட ஒரு குட்டி பையனை இறக்கிட்டு அதில் ஸ்டண்ட்டு பழகணுங்க. எனக்கு ஸ்டண்ட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ சீக்கிரமாக ஸ்டண்ட்டு பழகிடுவோம். 100 சிசிக்குள்ள ஒரு நல்ல பைக் தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. எந்த பைக் ப்ரோ வாங்குறது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கண்ண மூடி நீங்கள் ஸ்ப்ளெண்டராகவே எடுக்கலாம். பிகாஸ் மைலேஜாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு 100 சிசிக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், சீட்டிங் குஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, மைலேஜ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் கால்ஸ் ரொம்ப கம்மி. மாடிஃபை பண்ணோம்னா இன்னும் சூப்பர் லுக்கு தருவா, பக்காவாக இருக்கும் பைக்கு. மெயின்டெனன்ஸ் பண்ணால் பக்காவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக கண்ணை மூடி நீங்கள் வந்து ஸ்ப்ளெண்டர் எடுக்கலாம். ஸோ ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்க யாருக்குமே என்றைக்குமே ஒரு கில்ட்னஸ் வராது, ஏன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் தான் வச்சுருக்கோம் அப்படி சொல்லி. ஏன்னா வண்டி தங்கம் பெற்ற வண்டி, அப்படி இருப்பான் வண்டி. எல்லார் வண்டியுமே எதிர்பார்க்குறது மைலேஜ்லேயே நல்ல மைலேஜ் கொடுப்பான் இவன். 60 to 70 தருவான். மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக கண்ணை மூடி நீங்கள் ஸ்ப்ளெண்டர் எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் போட்டுக்கோங்க. பாம்புன்னு நினச்சிட்டேன்டா, அதை பார்த்துட்டு என்னடா எத்தனமோ கடக்கேன்னு பார்த்து இயர்பட்ஸை போட்டு போகிறார் போல். நான் கூட தனியாக பேசுகிறாருன்னு நினச்சேன். ஸோ நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம சேனலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனல் எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா, பைக் ரிலேட்டான, அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு நம்ம கூட சேர்ந்து இங்கே ட்ராவல் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு 3 கவுண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு பாருங்கள். 1 2 3. சூப்பர், கன்கிராட்ஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சோலோ த்ராட்டர்ஸ் ஃபேமிலிஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அது போக வந்து ஒன்று மறந்துட்டீங்க, என்னென்னா நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் டைன் வந்து நிற்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் அடித்து தட்டி விட்ருங்க. ஸோ நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க, ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாகவே இருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நிற்கலாம். பாய் சொல்கிறா X2 பாய்.